February 12 ஆன இன்னைக்கு ஆஸ்கர் அகாடமியோட மியூசியம்ல இந்தியன் மூவி ஒன்று ஸ்க்ரீன் ஆகுது. அமெரிக்காவில் உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடக்கிற வேர் த ஃபாரஸ்ட் மீட்ஸ் த சி அப்படின்ற சிறப்பு திரையிடுறதுக்காக நம்ம மம்முட்டியுடைய பிரம்மயுகம் படம் செலக்ட் ஆயிருக்குது. நாட்டுப்புற கதைகளை மையமாக கொண்டு ஹாரர் ஜானியில் எடுக்கப்பட்ட படங்கள் மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷனில் ஸ்க்ரீன் ஆகுது. ஸோ இந்த கேட்டகரியில் செலக்ட் ஆன முதல் இந்தியன் மூவியும் பிரம்மயுகம் தான். ஸோ மம்முட்டி ஃபேன்ஸுக்கும் சரி, இந்தியன் சினிமா லவர்ஸுக்கும் சரி, இது உண்மையிலே ஒரு ப்ரௌடான மொமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரம்மயுகம் படத்தை நீங்கள் எல்லாருமே ஆல்மோஸ்ட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்காதவங்க இந்த படத்தை கண்டிப்பாக பார்த்துருங்க. இப்படி ஒரு கதையை எப்படா அந்த டைரக்டர் யோசிச்சாரு, இந்த கதையை உள்வாங்கி இந்த மனுஷன் எப்படி பேய்த்தனமாக இதில் பெர்ஃபார்ம் பண்ணாருன்னு ஃப்ரேம் பை ஃப்ரேம் இந்த படம் உங்களை ஆச்சரியப்படுத்தும். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஹிந்தியில் தும்பாட் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துக்கு அப்புறமா இந்த ஃபோக்லோர் கேட்டகரியில் என்னை அதிகமாக இன்ஸ்பயர் பண்ண ஒரு படம் பிரம்மயுகம். ஸோ இந்த பிரம்மயுகம் மாதிரியும் தும்பாடு மாதிரியும் நாட்டுப்புற கதைகளை மையமாக கொண்ட இந்தியன் மூவிஸ் இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அந்த மூவிஸ் என்னென்ன, அதை எந்தெந்த ஓடிபி பிளாட்ஃபார்மில் பார்க்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட கமெண்ட் செக்ஷனில் பிரம்மயுகம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோக்லோர் கேட்டகரியில் எனக்கு ஃபேவரட்டான மூவிஸ் என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு பர்சனலாக டிஎம் பண்ணுறேன்.